வணக்கம் வணக்கம். பட்டா இருக்கு நிலம் இல்லைங்களா? பட்டா இருக்கு நிலம் இல்லையாக்கா? எப்ப பட்டா கொடுத்தாங்க? 3 வருஷம் ஆகுதுமா. எங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அந்த இடத்துக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தாங்க. அதே கலைஞர் பீரியட்ல தான் முட்டத்துல வச்சு கொடுத்தாங்க இந்த பட்டா. அதே இடத்துக்கு இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல கிடக்குற இடத்துல அதே இடத்துக்கு மறுபடியும் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. ஆமா, இந்த பட்டா அது 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. இப்ப மறுபடியும் 3 வருஷம் ஆகுது இது கொடுத்து. இந்த பட்டா கொடுத்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்காளர் வர்றாங்க, ஒரு எம்எல்ஏ வர்றாங்க, ஒரு சின்னத்தை காமிச்சு இந்த கட்சிக்கு தான் நீங்க போடணும்னு நாங்களும் வந்து 2 வருஷம் இந்த இடத்துக்கு வீடு கட்டிட்டு வந்தோம். நாங்க இருந்ததெல்லாம் ஆத்துக்கு அக்கறை இருந்தோம். வந்து 2 வருஷம் வந்து கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டோம். அதுக்கு பிறகு இங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து கலைஞர் ஊர்ல இருக்கிறோம். இது வந்து திருக்கோளையை சேர்ந்தது. கலைஞர் ஊர்ல இருக்கிறோம். நம்ம கலைஞர் கட்சியில தான் இருக்கணும்னு இங்க உள்ள முக்கியஸ்தர் எல்லாம் சேர்ந்து எங்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு சேர்த்து விட்டாங்க. இன்ன வரலையும் அந்த கட்சியில தான் இருக்கோம். இது வரலையும் நாங்க அங்கதான் ஓடு போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த கட்சிக்கு இது 2001ல கருணாநிதி பீரியட்ல கொடுத்ததுமா? வந்தாரு அங்க. சரியா, கருணாநிதி பீரியட்ல கொடுத்திருக்காங்க. அவரு மகன் வந்து இந்த பட்டாவை கேன்சல் பண்ணி விட்டாரா? மகன் வந்து கேன்சல் பண்ணி விடல, அதாவே கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகிட்டு மகன் வந்து கொடுத்தது அதே இடத்துல. இது வந்து அவங்க அப்பா கொடுத்தது, இது வந்து அவங்க புள்ள கொடுத்தது. ஆமா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. பாப்பா கோயில்ல இதே இதுல 2024 நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அவங்க பட்டா தான் வச்சிருக்காங்க, பட்டாக்கான நிலம் இல்ல. ரயில்வே வந்து காலி பண்ண சொல்றாங்க. அதே இடம் தான், அதே இடம் தான். இடத்துக்கு காலி பண்ண சொல்றாங்க. இடம் கிடையாது, இடம் கிடையாது. எங்க போறதுன்னு தெரியல. நாங்க வந்து பஞ்சாயத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டோம். எங்க பார்த்தாலுமே போயிட்டு வந்துட்டோம். யூனியன் வரலையே. இதே இடம் தான், அண்ணா பொறுமையா இருங்க, உங்களுக்கு நாங்க செஞ்சு தரோங்கிறாங்க. எப்ப செஞ்சு கொடுக்க போறாங்க? எங்களுக்கு கடைசா ஒரே ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வச்சு எங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க. எங்க பிள்ளைங்களும் நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ரைட்டு, நாங்க போறோம், நாங்க அந்த இடத்துல நாங்க முடிச்சுக்கிறோம். எங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது? ஒரு பொண்ணு பார்க்க வந்தாலும் கட்ட மாட்டேங்கிறாங்க. இது பக்கத்துல நீங்க தாலுகா ஆபீசர் எல்லாம் பாத்தீங்களா? என்னமா சொல்றாங்க? செஞ்சு தரோம் சொல்லிருக்காங்க. அதுல இருந்து இவ்வளவு இடம் கூட இருக்காது. மனு கொடுத்துட்டாப்பா, எல்லாம் செஞ்சா 2 தடவை கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. தேர்தல் வருது, வேலை ஆரம்பிக்கட்டும். இந்த மண்ணு கொட்டுறப்போ உங்களுக்கு அங்க மண்ணு கொட்ட சொல்றோம், நீங்க ஒண்ணு அவசரப்படாதீங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் அவங்களுக்கும் சொன்னாங்க. நாங்க அது எப்படின்னு கேட்டா, ஓரங்குடியில இருந்து மேல தெருவுல இருந்து கீழே தெருவுல இருந்து எல்லாம் கலப்படமா கிராமமா அதுக்குள்ள அணையுது. அது 75 பேருமா, 75 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா 75 வீடு கட்ட முடியாது. முடியுமான்னு பாருங்க போய். அது கட்ட முடியாது. அது கோலம் வச்சுக்கிட்டு எந்த தேர்தலுக்கு வந்து அதே கட்சியில கனியா வீட்டுக்காரவங்க நின்னாங்க. அவர் பேரு என்ன தம்பி? கனியா வீட்டுக்கார பேரு. அவரு நின்னாரு. போட்டிக்கு வந்து எங்க எல்பி வந்து நின்னாங்க. நின்று படம் எல்லாம் போட்டு காமிச்சு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிதாரம் கட்டடம் கட்டிதாரம். எந்த ஊரா இருந்தாலும் எந்த உலகமா இருந்தா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேமா. அவங்க வந்தாலும் இதே தான் பேச போறானா. இங்க உள்ளவங்க யாரு பேசுறாங்களோ பேச மாட்டாங்களா? நான் பேசுவேன். ஏன்னா அந்த ஆதங்கத்துல 46 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. இது வரலையும் எங்களுக்கு தீர்வே கிடையாதுமா. சாப்பிடுறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இதுதான் நடக்குது. வேற எதுவுமே கிடையாது. யோசனையா இருக்குது. வண்டிக்கார வீட்டை தள்ளுவான். அந்த வீட்டை கட்டிட்டா எங்களுக்கு எங்க போகுது அப்படிங்கிற யோசனை எங்களுக்கு முடியல. ஆனா எங்க பிள்ளை எல்லாம் வந்து இந்த கட்சியிலதான் இருக்குது. இன்னைக்கு என் பிள்ளை போகும்போது எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. இதுக்குதான் அந்த அண்ணனுக்கு தான் நீ போடணும். என் பிள்ளை வந்து 2-3 பேருமே இதெல்லாம் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. நீங்க பணத்தை கொடுங்க, காசை கொடுங்க, சொத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்கன்னா அவங்க கிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கல. இப்ப இந்த பையன் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை தர்றேன் இது தர்றேன்னா மாறிடுறாங்கன்னு. நாங்க மாற மாட்டோம். ஓடு போடுற வரைக்கும் சொல்றாங்க. அட ஓடு போட்டு முடிஞ்சா எங்க தெரியல. அவங்க யாரும் நாங்க போகல, நம்ம போவோம்னுட்டு போனதுதான் எங்க தலையெழுத்த நாங்க மாத்திக்கிட்டு இன்னைக்கு நிலைமையில உட்காந்துருக்கோம். இந்த 48 குடும்பமும் அத்தி பட்டி மாதிரி அழிய போகுதா இல்ல உயிர் வாழ போறோமா என்னன்னு தெரியல. இப்ப சொன்னாங்கல்ல குடியிருப்பு தண்ணி, இந்த வீட்டுக்கு ஒரு பைப்பு நாங்க கேட்கவே இல்லை. லைன்ல புடிச்சுக்கிட்டு பைப்பு போட்டு காசு அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. உங்களுக்கு இல்ல, பைப்பு போட்டது உங்களுக்கு இல்ல, அவங்க வர்றதுக்கு. ஆமா, எங்க ஆதார் கார்டு வச்சு பணம் எடுக்கணும். ஆமா, ஆதார் கார்டு கொடுக்க முடியாதுங்கிறோம். தாலுகாவுல இருந்து கொண்டு வர்றாங்க. நீங்க கொடுத்துதாம ஆகணும். நாட்டுல இவ்வளவு பேர் பைப்பு போடக்குள்ள நீங்க மட்டும் எப்படி கொடுக்க முடியாதுங்கிறீங்க?
அது பட்டாவை கொடுங்க, நான் பைப்பு போடுங்கன்னு சொல்லணும்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். வீடு வேணும். முதல்ல பட்டா ரெடி பண்ணுவோமா? சரியா? முதல்ல இந்த பட்டா இந்த மனை கொடுத்துருக்காங்களே, இதுக்கான பட்டா எங்க இருக்குன்னு பாப்போம். இது உங்களுக்கு பிடிக்கலையா, அப்ப இதுக்கு ஒரு மாற்று வேலை திட்டம் பார்ப்போம். சரியா? இது ஆகலை, இது ரொம்ப சின்னதா இருக்கு, இது ஆகாது அப்படின்னா இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் பட்டா வந்ததுக்கு அப்புறம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசு கொடுக்குது. 2 பேரை வச்சு நம்ம வீடு கட்டிடலாம். அது சிக்கல் இல்லை. இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்துக்கவே மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு பார்க்கல, நாம் தமிழர் கட்சி சீமானந்தன் கட்சிக்கு ஓட்டும் போட்டிருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்க வந்து கம்யூனிஸ்ட் சொன்னீங்கல்ல, 2011 அதிமுக கூட்டணியில வந்தாரு, வெற்றி பெற்றாரு. ஆமா, 2021 திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. மாறி மாறி கூட்டணியில தான் போடுவாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யல. நீங்க மட்டும் இல்ல, 8 குடி மட்டும் இல்லக்கா, தொழுதூர்லயும் இதே பிரச்சனை தான், பாப்பா கோயிலும் இதே பிரச்சனை தான், கல்லாறுலயும் இதே பிரச்சனை. தொகுதி முழுக்க ஆளு ஒண்ணுமே செய்யல. திரும்பவும் அதே கட்சி வாராக. நீங்க என்ன பண்ணவோ பண்ணுங்க. ஆனா நான் என்ன பண்றேங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, பட்டா பிரச்சனை 50 வருஷத்துக்கு மேல குடியிருக்கிற மக்களுக்கு பட்டா பிரச்சனை இருக்கு. சரியா? இருக்கு. நிலைமை இல்லங்கிறாங்க. இப்போ எம்எல்ஏவா வர்றாங்க, அவங்களுக்கு பார்த்தா ஏகப்பட்ட இடம் இருக்கு, நிலம் இருக்கு, வீடு இருக்கு. அதுதான் நம்ம சொல்றேன். இந்த இடத்துல எங்களுக்கு எல்லாருக்கும் 40 பேருக்கும் ஒரே நாள் கேட்கலாமா? 4 பேரு, 3 பேரு, 2 பேரு, இப்படி வச்சு ஒவ்வொரு வருஷத்துக்கு இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா எங்களை வெளியேற்றலாம். இந்த கீழ தொகுதி முழுக்க நிறைய நிலம் இருக்கு, செய்வோம். சரியா? ஒரு எம்எல்ஏ நினைச்சா உறுதியா பட்டா வாங்கி கொடுக்க முடியும். பட்டா இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் கொடுக்க முடியும். இந்த ஓலை கொடுசையில ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் முழுக்க அதுலயே போயிடும். திரும்ப நம்ம ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு நாங்க போய் கேட்கறோம், எங்க பொறுப்பாளருக்கு போய் கேட்கறோம், இப்ப இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னா தாசில்தார் விஏக்கள் சொல்றது என்ன தெரியுமா? இதுக்கான ஃபண்ட் எங்க கிட்ட இல்லைங்கிறாங்க. பேனா செலவு வைக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய்க்கு எங்க இருந்து ஃபண்ட் வருது? திருக்கோயில் அவங்க அப்பாவுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு ஃபண்ட் வருதுல. இந்த மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஃபண்ட் இல்லையா? ஃபண்ட் இல்லையா? அதான் கேக்குறேன். அதுதான் நானும் கேக்குறேன். உங்க மகள நானும் அதுதான் கேக்குறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தொகுதி முழுக்க அத்தனை பேருக்கு பட்டா கொடுக்கறதுக்கு, பட்டா இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். நான் வந்தா செய்வேன்னு சொல்றேன். ஒரு அதிகாரத்தை கொடுங்க, நான் கட்டாயம் செய்வேன். நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. ரொம்ப பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பொம்பளை பிள்ளைல கட்டி கொடுக்க முடியல. அக்கா, நான் சோழ வித்யாபுரம்னு ஒரு ஊர் இருக்குக்கா, சாலையே இல்லக்கா. ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த பிள்ளை வந்திருக்கா, தையல் பிரிஞ்சிருவோன்னு பயந்து வருதுங்க. ரோடு இல்ல, சகதிக்குள்ள பிரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், புண்ணாயிரும். என்ன ஆயிருது? உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அக்கா அந்த இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும்னு சொல்றீங்க? 100 கோடி ரூபாய் திட்டம். அதெல்லாம் நிலத்தை பார்த்து இந்த மக்களுக்கு பாவம் சொல்லி பரிதாபப்பட்டு நம்ம ஒரு பட்டாவை கொடுத்து ஆகாதா? இது அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியுமா? பட்டா குடுக்குறாங்கம்மா, பட்டாக்கு நிலம் கிடையாதுமா இங்க. இதத்தாம சொல்றாங்க அவங்க. அது சரி செய்வோம். ஏன்னா இந்த விஏஓவை தாசில்தார கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. வீடு வந்திருக்கு, ஆதார் கார்டு, கூப்பனு, உங்களை லிஸ்ட் எல்லாம் எடுத்துறாங்க. அப்படிங்கிறாங்க. சார் எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த 5 வருஷமா தான் எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். போய் எடுத்துட்டு வர்றதுக்கு எதுக்கு எடுத்துட்டு வர சொல்றீங்க? உங்களுக்கு வீடு வந்திருக்குமா? இடமே இல்ல, கோயில் இடத்துல இருக்கிறோம், வீடு வந்திருக்குறீங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பணத்தை போட்டு நீங்க எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றீங்களா? எத்தனை பேரை நாங்க அந்த அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? சட்டமா கிளம்பி போறாரு, பதில் இல்ல. அதான் காரணம் கிடையாது. அதான் இது. அக்கா, இந்த தம்பி எங்க இந்த தம்பிக்கு தண்ணியே வரலக்கா. குடிநீர் வரி 720 ரூபா வருஷத்துக்கு கட்டுறாங்க. இப்படி இருக்கு அக்கா. இது கூட பரவாயில்ல, நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன்னு சொல்லி 10,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 400 குடும்பத்துல வசூல் வாங்கிருக்காங்க. நீங்க எத்தனை பேர் நதி ஜெயிச்சுவாங்கம்மா. இந்த பாலா போன தண்ணி ஒண்ணு கடையில விக்குது பாருங்க, அந்த தண்ணி. அக்கா, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லக்கா. இப்போதைக்கு பெரிய பிரச்சனை தெரியுது. ஏன் சொல்லுங்க? கொள்ளிடம் கூட்டு குடிநீர்னு சொல்றாங்க. கொள்ளிடம் எங்க இருக்கு? பக்கத்து மாவட்டத்துல இருக்கு. பக்கத்து மாவட்ட ஆட்சியர், நான் ஒரு ஆட்சியர், நான் என்ன பண்ணுவேன்? என் மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு தண்ணி வேணும்னு நினைப்பேன். எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாவட்ட மக்களுக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மத்த மாவட்டத்துக்கு போகணும்னு நினைப்பேன். அந்த மாவட்ட மக்களுக்கு தண்ணி இல்ல, அப்ப நமக்கும் கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 8 குடி முழுக்க சுத்தி ஓட போகுது. இந்த குளத்தை தூர் வாடுறோம். தண்ணி இங்க ஊருமா ஊறாதா? ஒரு மழை காலத்துக்கு தண்ணி ஊருமா ஊறாதா?
அந்த தண்ணியை வச்சு மக்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். இங்க பாருங்க, நமக்கு நாகப்பட்டினம் வருஷம் புயல் வருதா இல்லையா, வெள்ளத்தால பாதிக்கப்படுறோமா இல்லையா? வெள்ளம் வருது, தண்ணி வருது, தண்ணி பிரச்சனை இல்ல, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நீர் ஆதாரத்தை அதுல இருந்து எடுத்து கொடுக்குறோம். சரியா? நான் இந்த பைப்ல வந்து இப்ப காத்து வருது, நான் வந்தா தண்ணி வரும். இது பல கோடி திட்டம் இல்ல, 1000 கோடி பட்ஜெட் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. 8 கோடி மக்களுக்கு தண்ணி வேணா மிஞ்சி போன 50 லட்சம் ரூபாய் சரி பண்ணிடலாம். சரியா? சரி பண்ணலாம். ஆனா கையெழுத்து போடுற அதிகாரம் உங்க வீட்டு மகன் என்கிட்ட இல்ல. அதிகாரம் இருந்துட்டு நீ என்கிட்ட ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்லி ஓட்டு கேட்ட? நீ எம்எல்ஏ ஆறதுக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்ட? செஞ்சியா? சொன்னதை செஞ்சியா அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நான் கேட்குவேன். ஆமா, இந்த வருஷம் ஒரு வருஷம் புறக்கணிச்சிட்டோம், ஒரு வருஷம் மறைச்சிட்டோம். இந்த வருஷம் நான் எந்த ஊருக்குள்ள யாரு கேக்குறாங்களோ கேட்கலையோ நான் கேட்பேன். நான் வந்து நீங்க என்ன கேள்வி கேளுங்க, நான் நீங்க கேள்வி கேட்க முன்னாடி அந்த வேலையை முடிச்சிருவேன். வாய்ப்பு கொடுங்க, நான் செய்யலன்னா கேளுங்க, கேள்வி கேளுங்க. இந்த வார்த்தை அடுக்குமாடி குடியிருப்புக்கு தான் எந்த ஊர்ல உனக்கு வீடு கொடுத்தாலும் நீ கட்டிக்கிட்டு இருக்குயான்னு கேட்டீங்கல்ல, அந்த மனுஷன் எங்க அவங்க வந்தாதான் அந்த ஊருக்குள்ள விடுவோம். ஆமா, அவர் வருவாரு, அவர்கிட்ட கேளுங்க. அவர் வரவே மாட்டாருமா, அவர் ஜெயிச்சாரு, அவர் கட்சி தான் திரும்ப போட்டிடுது. இந்த திருக்குளம் இந்த திருக்குளம் ஏரியா தான் இது. ஆனா இந்த இடத்துல அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்க கொடுக்கிற நடவடிக்கை நாங்க சரி அதை தெரிஞ்சு எப்ப வருவாங்கன்னு நாங்க காத்து கொடுப்போம். நான் வென்றுட்டேன், உறுதியா செய்வேன். அது வேண்டாமா எங்களுக்கு எது தண்ணி பட்டா மட்டும் அந்த 10 வீட்டுக்கும் பட்டா, அந்த 10 நாங்க இங்க பட்டா இல்ல, கஞ்சி பையன் 50 ரூபாய்க்கு கீத்து வாங்கி இடம் இல்ல, எம்பில்லாத ஆள், வயசான ஆளு. இந்த ஊருக்குள்ள இருந்து நாங்க 20 வருஷம் அண்ணா ஐயா வேதனை தாயா. மனுஷனுக்கு வந்து குடிக்க தண்ணி இல்லாம, இருக்க பட்டா இல்லாம, வீடு இல்லாம தான் வேதனை தான். சரி செய்யறையா, சரி செய்யறேன், நம்பிக்கையா இருங்க, சரி செய்வோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல சரி செய்வோம். உறுதியா செய்யறேன், உறுதியா செய்யறேன், உறுதியா செய்யறேன், சரி உறுதியா செய்யறேன், சரி சரியா நம்புங்க, நான் உறுதியா செய்வேன். பெரிய வேலை இல்ல, ஆனா கையெழுத்து போடுற அதிகாரம் நம்மகிட்ட இல்ல. உறுதியா நீங்க இந்த அளவுக்கு இங்க வந்து பேசுற மாதிரி யாரும் இந்த மாதிரி பேசுறது கிடையாது. சரி அப்படின்னு சொல்றான். வாங்க வருவாங்க, ஓடி கேட்பாங்க, ஓட்ட பண்ண முடிவாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க நில நின்று பேசுறது யாருமே பேசுறதே கிடையாது. ஆனா ஓடு நாங்க உங்களுக்கு போட்டா வீடு வேணும். என்ன ஐயா ஒரு கொடுத்து பாருங்க, இது பெரிய விஷயம் இல்ல. ஒரு எம்எல்ஏ நினைச்சா சரி செய்ய முடியும். சரியா? அவங்களோட முக்கிய வேலையே இதுதான், மக்களுடைய அடிப்படை தேவையை சரி செய்யறதுதான். குடிக்க தண்ணி வேணும், ஊருக்கு கூட போகாம தங்கி இருந்து உங்களுக்காக பாக்கணும், நம்ம குறைய சொல்லணும், கொஞ்சம் மன குறைய இறக்கி வைக்கணும். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி செய்யலாம். சரியாம்மா? போயிட்டு வரேன். இன்னொரு நாள் வரேன். சரியா? சரிங்க, தைரியமா இருங்க, கவனமா இருங்க, நான் இருக்கேன். சொல்லுங்க. ஒரு எல்லா வேதனைக்கு கண்ணீருக்கும் இன்னும் ஆயில் கலர் 2 மாசம் தான். வந்துருவேன், உங்க மகன் வந்து சரி செய்யறேன். சரியா? என் புள்ள சத்தி புள்ள அது உங்களோட வந்து சேர்ந்துருக்கு. ஜெயிப்பீங்கம்மா. எங்க ஊர் இருக்குல்ல, இந்த ஓரமா அந்த மண்ணு கொட்டி இருக்குங்க. போன வருஷமே கிளம்புன்னுட்டாங்க. எங்க ஊரு மட்டும் மெயினா இந்த தெருவுல அடைச்சு என் ஊரு மட்டும் நான் பாருங்க என்ன பயந்துக்கிட்டு மலையில இருக்கு தெரியுமா? சொல்ல முடியாது, அப்படி அழுவ வேண்டியது. ஒரு நேரம் விட வேண்டியது. தண்ணி ரெண்டு பக்கம் பைப்பு போட்டு 2 பக்கம் விட்டு தண்ணியை வலிங்க. நம்ம இப்பதான் நோண்ட தெளிக்கிறாங்க. நான் போய் கேட்டு கவலைப்படாதீங்க, இன்னும் 1.5 மாசம் தான், எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். சரியா? தைரியமா இருக்கு. சரி தைரியமா இருங்க, நான் இருக்கேன், நான் வந்தா உறுதியா செய்வேன். நல்லா படிங்க தம்பி. சரி மகிழ்ச்சி.